அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 27 நட்சத்திரங்களுடைய மலர்களை தான் சொல்ல போகிறேன். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மலரை தூவி வணங்கினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் 100% நிறைவேற்றப்படும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. முதல் நட்சத்திரம் அஸ்வினி, அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அஸ்வினி நட்சத்திரங்கள்னா சாமந்தி மலரால் தான் இறைவனை வணங்கணும். அப்படியே நான் ஒரு மலராக சொல்கிறேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் முல்லை மலர், கார்த்திகை செவ்வரளி, ரோகிணி பாரிஜாதம், மிருகசீற்றம் ஜாதி மல்லி, திருவாதிரை வில்வம்பூ, புனர்பூசம் மறிக்கொழுந்து, பூசம் பன்னீர் மலர், ஆயிலியம் செவ்வரளி, மகம் மல்லிகை, பூரம் தாமரை, உத்திரம் கதம்பம், அஸ்தம் வெண்தாமரை, சித்திரை மந்தாரை, சுவாதி மஞ்சாரிலி, விசாகம் இருவாச்சி, அனுசம் செம்முல்லை, கேட்டை பன்னீர் ரோஜா, மூலம் வெண்சங்கு மலர், பூராடம் விருச்சி, உத்திராடம் சம்மங்கி, திருவோணம் செந்நிற ரோஜா, அவிட்டம் செண்மகம், சதயம் நீலோர பழம், புரட்டாதி வெள்ளர்லி, உத்திராதி நத்தியாவர்த்தம், ரேவதி செம்பருத்தி. இந்த மலர்களை கொண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்கினா அவங்களுடைய கோரிக்கைகள் மிகவும் சிறப்பாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சதயத்துக்கு அதாவது நீரோல மலர்னு போட்டிருக்காங்க. அது என்ன மலர் எனக்கு சரியாக தெரியல. அந்த சதய நட்சத்திரக்காரர்கள் கொண்டு கருத்தில் கொண்டு நீங்கள் எந்த மலரில் வேணாலும் நீங்கள் வணங்குங்க, உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இல்லை இந்த மலர் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் விசாரிச்சு பாருங்க. நீரோம்பல், அதாவது நீரோம்பலம் சொல்லி போட்டிருக்காங்க. அது என்ன, அதாவது நீரில் பூக்கக்கூடிய மலராக இருக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. நீரில் பூக்கக்கூடிய மலர் தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.